ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்விற்கான நன்மை உடனுக்குடன் நடக்கக்கூடிய காலம் வரப்போகின்றது. உனக்கு நான் சொன்னபடியே அத்தனை வாக்குகளையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று காத்திருந்தாயோ, எது எல்லாம் கிடைத்தே ஆக வேண்டும் என்று இத்தனை நாள் விரும்பி ஏங்கிக் கொண்டு இருந்தாயோ, அத்தனையும் இனி ஒவ்வொன்றாக உன் கரங்களை வந்து சேரும் என் குழந்தையே. உன் வாழ்விற்கு நான் அதிர்ஷ்ட காலத்தை ஆரம்பித்து விட்டேன். உன்னை தேடி வந்து நானாக என்னுடைய வாக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான விஷயங்கள் எல்லாம் நடந்த பிறகு நீ என்னை தேடி வந்து நன்றியும் கூறுவாய். உன் பிரார்த்தனைகளை நான் சந்தோஷமாக நிறைவேற்றியும் கொடுப்பேன். உன்னுடைய பிரார்த்தனையில் இருக்கக்கூடிய உண்மையும் நேர்மையும் பிறர்க்கு துன்பம் நேரிடாத வகையில் இருக்கின்றது. உன் வாழ்வில் எல்லா நன்மைகளும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பல வழிவகைகளை நான் செய்து விட்டேன். அப்பா முருகா, என்னுடைய குடும்பமும் நானும் எல்லாரும் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று உனக்காகவும் பிறருக்காகவும் பிரார்த்திக்கின்ற உன்னுடைய நல்ல குணத்திற்கு உன் வாழ்விற்கு தேவையான எல்லா இன்பங்களும் தானாக உன்னை வந்து சேர்ந்திடும். வாழ்நாள் முழுக்க நீ சிரித்து சந்தோஷமாக வாழ என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து விட்டேன். பாதுகாப்பு கவசமாக நானே இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படும்படி நான் ஆணையிடுகின்றேன். அப்படியே நீயும் செய்கின்றாய். முயற்சி அதிகமாகும் பொழுது பக்தியும் நம்பிக்கையும் உடன் சேர்ந்தே அதிகமாக வேண்டும். அந்த முயற்சியும் நீ என் மீதான வைத்திருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் சேர்ந்து உனக்கு மிக பெரும் வெற்றியை பரிசாக கொடுக்கும். எது வாழ்க்கையில் நடந்தாலும் கிடைத்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே வாழ்க்கை உனக்கான சிறப்பான விஷயங்களை தான் தரும் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். குறுகிய காலமான வாழ்க்கையில் பாதி காலம் கஷ்டங்களிலும் கண்ணீரிலேயுமே சென்று விட்டது. இனி வரும் காலம் உனக்கு இன்பங்களை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். எதற்காகவும் அதிகமாக கோபப்படாமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து வருந்தி கொண்டு இருக்காமல் துணிச்சலோடு செயல்பட்டு உன் வாழ்விற்கான நல்ல நாட்களை நீ வரவேற்க வேண்டும். தற்சமயம் நீ அனுபவிக்கின்ற துன்பங்களும் கஷ்டங்களும் உன்னுடைய எதிர்கால வாழ்விற்கான வித்து என்பதை தெரிந்து கொள். யாருக்கு இல்லை கஷ்டம்? யார் சந்திக்கவில்லை தோல்விகள்? இப்பொழுது சாதனை படைத்த அனைவர்களும் கஷ்டங்களையும் தோல்விகளையும் கடந்து வந்தவர்கள்தான். அதனால் அவற்றையெல்லாம் நீ நினைத்து கஷ்டப்படாமல் அவைகளை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதிக அளவிற்கு துன்பத்தை சந்தித்தால் மாபெரும் வெற்றியை நீ பெற ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றாய் என்பதை மனதில் நினைத்துக்கொள். எதற்காகவும் அதிக அளவில் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உயர்ந்த வாழ்க்கை உனக்கு காத்திருக்கின்றது. எப்பொழுது நீ புன்னகையோடும் மகிழ்ச்சியோடும் வாழ ஆரம்பிக்கின்றாயோ அப்பொழுதே உண்மையான இன்பத்தை நீ வரவேற்க தொடங்கி விடுகின்றாய் என்று அர்த்தமாகிவிடும். நல்லது நடக்கும்.